இஃப்தார் மெனுவில் இன்றைக்கி 5வது ஐட்டமாக நம்ம பண்ண பார்க்குறது சமோசா. இதுக்கு 4 வெங்காயம் சின்னதாக அரைஞ்சிக்கணும், மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு 2 கரண்டி எண்ணெய், 2 துண்டு வேக வச்ச கறி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவைப்படும். மிளகாத்தூள் கொஞ்சம். ஸோ வெங்காயம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா குக்கரை அடுப்பில் காய வச்சு அதில் 2 குழி எண்ணெயை ஊற்றி 2 கரண்டி எண்ணெய் நல்லா ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து இஞ்சி பூண்டை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு வாசனைலாம் போய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கோங்க, வேகமாக வெங்காயம் வேகிறதுக்கு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கறி மிக்ஸை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அது கூட நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். காரத்தரசு நீங்களும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அந்த மிளகாத்தூள் வாசனை, இஞ்சி பூண்டு வாசனைலாம் போனதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க சமோசா ஷீட் இருக்கு இல்லையா, அதை தனித்தனியாக முதல்ல பிரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சமோசா மடிக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா ஷீட்டையும் நான் முதல்ல தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சுக்கிறேன். ஒரு கட்டு எடுத்துக்கலாங்க, 50 ஷீட் இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 போல் தான், 15 போல் 25 போல் இருக்கும். ஸோ ஒரு ஷீட் எடுத்து அது ஒட்டுறதுக்கு முன்னாடி மைதா மாவு கரைச்சி கம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு சைடில் தண்ணி தடவி அந்த ஷீட்டை முக்கோண ஷேப்பில் மடிக்கணும் ஃபஸ்ட்டுக்கு. அது மடித்ததுக்கப்புறம் சின்ன கோனாட்டம் உங்களுக்கு வரும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க கார்னரை. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சு எடுத்துகிற மசாலா, கறி மசாலா எடுத்து வச்சுருக்கலாம், வெங்காய மசாலா, அது 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூனு தான் போடுறேன். போட்டு உள்ளே அந்த கோந்தாட்டம் வச்சுருக்க தண்ணி அதை வச்சு ஒட்டி ட்ரையாங்கிள் ஷேப் ஆக்கிட்டு கரெக்டாக ஆங்கிள் பார்த்து மடிங்க. அப்போ தான் அழகாக ஷேப் வரும். இப்போ இது ஷேப் வரல, திருப்பி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரையாங்கிள் ஆகிடுச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அழகான சம்சா ஷேப் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லா சம்சாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ எல்லா சம்சாவையும் ஆல்மோஸ்ட் நான் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சம்சா எடுக்கிறது தான் பாக்கி நம்மளுக்கு. இப்போ செஞ்சு வச்ச சமோசாவை நல்லா பொன்னிறமாக 2 சைடு ப்ரௌனாகவும் எடுத்து வச்ச பக்கம் அருமையான சமோசா ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.